நமக்கு பிடிச்ச ஒரு பிரியாணி வந்து ஒரு ஆஃபரில் கிடைச்சா ரொம்பவே சந்தோஷப்படுவோம்ல. ஸோ அது மாதிரி தான் எனக்கு பிடிச்ச பிரியாணியான இந்த தலப்பாக்கட்டி பிரியாணி வந்து இந்த வேலண்டைன் டேஸ்க்காக வந்து ஒரு 4 நாளைக்கு வந்து ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது வந்து இந்த February 14th இந்த February 17th வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து இருக்குது. ஸோ அதாவது இந்த கோம்போ ஆஃபர் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாமே. பட் ஆனால் நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். ஏன்னா அது வந்து 4 days மட்டும் இருக்கிற ஒரு ஆஃபர் அது. பட் எதுக்காக நான் இந்த வீடியோவை அந்த ஆஃபர் முடிஞ்சாலும் நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஸோ நார்மலாக அந்த பிரியாணி வந்து தலப்பாக்கட்டியில் போய் சாப்பிடும்போது ஒரு ப்ரைஸ், ஒரு குவான்டிட்டி இருக்கும். இந்த ஆஃபரில் கொடுக்குற பிரியாணியோட ப்ரைஸ் என்ன, குவான்டிட்டி என்ன, அப்புறம் எக்ஸ்ட்ரா என்னென்ன மாதிரியான சைட் டிஷ்ஷஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நான் பார்சல் வாங்கிட்டு போயிட்டு சாப்பிட்டு ஸோ அதை பற்றி நான் ஒரு ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ வாங்க போகலாம். தலப்பாக்கட்டியில் வேலண்டைன் டேஸ்க்கான அந்த ஆஃபரில் இருக்கிற அந்த பிரியாணியை வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம அங்கே போய் சாப்பிட்டு பார்த்துட்டு ஸோ குவான்டிட்டி, அதோட ப்ரைஸு, என்னென்ன ஆஃபரில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி கடையோட அந்த வேலண்டைன் டேஸோட அந்த ஆஃபர் பிரியாணியை வந்து இப்போ நான் கடையில் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இது வந்து பார்த்தோன்னா நம்ம நார்மலாக வந்து ஒரு பிரியாணி அப்படின்னாக்கா அந்த பக்கெட் பிரியாணி தான் பார்த்துருப்போம். அந்த 1 kg 2 kg பிரியாணிலாம் பார்த்துருப்போம். ஸோ அவங்க இந்த சிக்கன் பிரியாணி ஆஃபரில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக்கில் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இது வந்து அந்த தால்ச்சா கிரேவி மாதிரி இருக்குது. ஸோ அப்புறம் வந்து ரைத்தா, அந்த ஆனியன் பச்சடி, அப்புறம் இது 65 மாதிரி இருக்குது. இதுதான் வந்து அவங்க கொடுக்குற அந்த பிரியாணி. ஸோ நார்மலாக வந்து இந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி அந்த கடையில் போய் சாப்பிட்டோன்னா ப்ரைஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும், அதுக்கும் இதுக்கும். அடுத்தது பார்த்தோம்னாக்கா அந்த குவான்டிட்டிலையும் டிஃப்ரெண்ட் இருக்கும். அங்கே இருக்கிற ப்ரைஸ் பற்றியும், அதாவது அவங்க ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும்போது அதோட ப்ரைஸ் பற்றியும், இங்கே வேறு இந்த ஆஃபரில் என்ன வந்து கிஃப்டாக வந்து சைட் டிஷ்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதான் வந்து பார்த்துட்டு ஸோ நான் இது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் வந்து டிஸ்பிளே பண்ணி உங்களுக்கு வந்து நான் விளக்கமாக வந்து நான் சொல்கிறேன். 65 இருக்குது. இதில் குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தோன்னாக்கா 1 2 9 பீஸ் இருக்குது. ஸோ இது வந்து மேபி ஒரு 100 கிராம் இருக்கலாம். ஸோ இதோட குவான்டிட்டி வந்து ஒரு 100 கிராம் இருக்கலாம். இது வந்து 2 பேருக்கான பிரியாணி, 2 பேருக்கான 65 அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது சிக்கன் கிரேவி அது கொடுத்துருக்குறாங்க. இது ஆனியன். ஸோ இதுதான் வந்து அவங்க 2 பேர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குற அந்த ஆஃபரில் இருக்கிற இந்த சிக்கன் பிரியாணி. பாயில்டு எக் வந்து 2 பீசஸ் வந்து இருக்குது, பாயில்டு எக்கு. ஸோ இது வந்து நான் வந்து இந்த பிளேட்டில் வந்து நான் அதை வந்து போட்டு பார்க்குறேன் எவ்வளோ பேர் சாப்பிட்லாம் அப்படிங்கிறத. நார்மலாக ஒரு கடையில் வந்து ஒரு பிரியாணி கடையில் ஒரு எக்கும் அப்புறம் கொஞ்சம் பீசஸும் கொடுப்பாங்க. இல்லை சிக்கன் பீசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒரு பீஸ், இது ஒரு பீஸ். வந்து நம்ம திண்டுக்கல் பிரியாணியோட அந்த ஆஃபர் அவங்க கொடுத்தது வந்து நம்ம வந்து எடுத்து வெளியில் வச்சுட்டோம் பிளேட்டில். அவங்க நம்மள்ட்ட சொன்னது வந்து 2 பேர் சாப்பிடலாம் சார், ஸோ அந்தளவுக்கு குவான்டிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் பிரியாணி அப்படின்னாக்கா 2 பிளேட்டில் நம்ம வந்து ஓரளவு நம்ம 2 பேருக்கு வந்து சாப்பிட்ற அளவுக்கான ஒரு குவான்டிட்டி தான். இந்த பிரியாணி வந்து இந்த பீசஸும் வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு நல்ல ஒரு நெஞ்சுக்கறியாக தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. சிக்கன் பீசஸ் 65 வந்து ஒரு 2 பேருக்கு போதுமான அளவில் தான் இருக்குது. நம்ம எப்படி நார்மலாக பிரியாணி சாப்பிடும்போது ஒரு 2 பாயில்டு எக் கொடுத்துருப்பாங்களோ ஸோ அந்த மாதிரி இருக்குது. இந்த ஆஃபர் அப்படிங்கிறது ஒரு என்னோட பார்வையில் ஒரு ஒர்த்தாக தான் இருக்குது. கடையில் சாப்பிட்றதுக்கு இந்த ஆஃபர் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றது பெஸ்ட்டு. ஏன்னாக்கா அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா நார்மலாக ஒரு பிரியாணியோட ப்ரைஸ் வந்து 240. பட் ஆனால் அந்த பிரியாணியோட குவான்டிட்டி இந்த பிளேட்டில் இருக்கிற அளவுக்கு இருக்காது, ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்ப கம்மியாக ஒரு சின்ன டபரா அளவுக்கு தான் இருக்கும். அங்கே வந்து ஒரு பிரியாணி இல்லை 2 பிரியாணி சாப்பிட்டா தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த வேலண்டைன் டேஸ்க்காக அவங்க கொடுத்துருக்குற ஆஃபரில் இந்த பிரியாணி வந்து
ஸோ 2 பிளேட் நான் தாராளமாக சாப்பிட்லாம். ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 530 வருது. அப்போது ஈச் பிளேட் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 250லேருந்து 260 வரைக்கும் தான் நமக்கு கிடைக்குது. ஸோ நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டதுக்கும் இந்த ஆஃபரில் கிடைக்கிறதுக்கும் ஒரு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இந்தமாதிரி மட்டன் பிரியாணியும் இருக்குது. ஸோ அதுவும் வந்து 2 பேர் சாப்பிட்ற மாதிரியான ஒரு குவான்டிட்டியான பிரியாணி தான். அப்புறம் ஜம்போ பிரியாணின்னு ஒரு பக்கெட் டைப் பிரியாணியும் அதில் அவைலபிளாக இருக்குது. டேஸ்ட்லாம் பற்றி ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏன்னா தலப்பக்கட்டி அப்படிங்கிறது சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 240க்கு ஒரு 2 பிரியாணி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஆஃபரில் கொடுத்தது கொஞ்சம் ஒர்த்து அப்படின்னு தான் சொல்லலாம்.